ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலாக்கீரை சாம்பார் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலாக்கீரை சாம்பார் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு சாம்பார் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். துவரம் பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் நல்லா அலசிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கொதிச்சிச்சு. இது கூட நம்ம காயப்பொடி சேர்த்துக்கலாம். காயப்பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையை நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எண்ணெய் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க பாலாக்கீரையும் சேர்த்துக்கலாம். பாலாக்கீரை நல்லா அழகாக வெட்டி வச்சுருக்கோம். இதையும் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிடுவோம். அப்படியே வேகட்டும். இப்போது இந்த கீரை கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த கீரை கூடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போது இதுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய், அப்புறம் பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கிண்டி இதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும்
கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை குழம்பு கூட சேர்த்துக்கிடும். அவ்வளோதான், பாலாக்கீரை சாம்பார் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அழகான பாலாக்கீரை சாம்பார் தயார்.